ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இது 80வது நாள், 81வது எபிசோடு, 25 டிசம்பர் அன்று ஒரு நிகழ்ச்சியுடைய முதல் பாகத்தை இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார் விரிவான பார்வைக்கு ஸ்ட்ரெயிட் வித் அஸ். எங்களை தொடர்ந்து ஆதரிக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்கிற டீட்டெயில்ஸ் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டை எங்களுக்கு தெரிவிக்கலாம். அண்ட் இதுவரை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற அனைத்து நெஞ்சங்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி லைவில் நமக்காக சப்போர்ட் வழங்கிய ஃபாத்திமா அபு அவர்களுக்கு எங்களுடைய தேங்க்ஸ். ஜாக்கி டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். ஓகே, ஸோ வாழ்த்து தெரிவித்த ஃபோனில், மெயிலில், வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில் வாழ்த்து தெரிவித்த அத்தனை பேருக்கும் எங்களுடைய நன்றியும் பேரன்பையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். எல்லோருடைய வாழ்விலும் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ்வாங்க வாழ எல்லாம் வல்ல இயற்கையையும் யூனிவர்சலையும் வேண்டிக்கிறோம். ரைட், எனிவே வாங்க போகலாம். ஓகே, இன்றைய முக்கிய நிகழ்வுகளாக பாயிண்ட் சொல்லிடுங்க, நீங்களே சொல்லுங்கள். இல்லை ஃபேமிலிஸ் வந்திருந்தாங்க. அதில் முக்கிய நிகழ்வுகளாக நான் பார்க்குறது சவுண்டுடைய ஃபேமிலி வர்றதுக்கு முன்னாடி ராயனுக்கு இருந்த ஒரு பதட்டம். அதன் பிறகு இவங்க நம்ம பவித்ரா அவங்க கொடுத்த ஒரு தன்னிலை விளக்கம் மாதிரி தீபக் கிட்ட பற்றி பேசினது. அதன் பிறகு அன்ஷியோடைய ஃபேமிலி அண்ட் சௌந்தர்யாவுடைய ஃபேமிலி அண்ட் பவித்ராவுடைய ஃபேமிலி வந்த விஷயங்கள். ராணா ஃபேமிலி விட்டீங்க. ஐயோ பாருங்க, முக்கியமான ஃபேமிலி அவங்க விட்டுட்டீங்க. ஸோ இந்த மாதிரி அந்த ஃபேமிலிஸ்லாம் வந்ததுக்கு அப்புறம் என்னெல்லாம் நடந்தது, போச்சு வந்தது, அதனுடைய காரண காரியங்கள் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம கொஞ்சம் விரிவாக பேச போகிறோம். அதற்கு முன்பாக லைவில் வந்த அத்தனை பேரும் அதை லைக் பண்ணாதவங்க லைக்லாம் கமெண்ட்லாம் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம ஒரு பின் கமெண்ட் எப்பயுமே போடுவோம். அந்த கமெண்ட் இப்போ போடுறேன், அதை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. அதன் மூலமாக நம்ம நிறைய விஷயங்களை அதில் பகிர்ந்துக்கிறோம். ரைட், ஓகே. அப்படியே உங்களுடைய கமெண்ட் எல்லாம் கொஞ்சம் படிச்சிருங்க, பார்த்துருவோம். இலங்கேஸ்வரன், ரோஹித் சிவா, ஃபாத்திமா அபு, பன்னீர்செல்வம், பாலு சேகர், நித்யானந்தம் அவங்க துபாயில இருந்து சீசன் லாஸ்ட் 7 இயர்ஸா ஃபாலோ பண்றேன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதனால அதை சொல்றேன். ஆனி, கௌரி செழி அண்ட் கார்த்திகேயன் ஆர், பவானி எஸ், ராஜா கிருபா, பத்மா விஜி ஆர், அன்சாரி சையத், இட்ஸ் மீ பிரியா, அபிநயா துரு, சையத் அலி, சாந்தி அமல்ராஜ், கோகிலா தேவி, சந்திரசேகரன், பாமதி குலராஜன், எம்ஜி நாராயணன் அண்ட் விஜயா முத்து, சுகுணா குப்புசுவாமி, லுபுதா பிவி, ரஃபீக் இர்ஃபான் அண்ட் ஷர்மிளா நாராயணசுவாமி, சந்திரசேகரே, சிவபிரகாஷ், உஷா நந்தினி, பக்ஷிராஜன், ராஜ்குமார் அண்ட் ஷாருகேஷ், ஷாருகேஷ்க்கு அப்புறம் சிவபாலன், ஷனாஸ், ஷாருகேஷ். ஸோ இவங்க எல்லாரும் ஹாய் சொல்லியிருந்தாங்க. சரி, இதில் என்னென்னா எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை கௌரி செழியும் சொல்லியிருந்தாங்க. எல்லாருமே வாழ்த்துக்களை சொல்லியிருந்தாங்க. லைக் போடாதவங்க லைக் போடுங்க. அதே மாதிரி இந்த கமெண்ட் செக்ஷனில் சித்ரா புருஷ்னு ஒரு பொண்ணு அது ரெகுலராக எல்லா பாட்டையும் ரசித்து லைக் போட்டுகிட்டே இருக்கும். அந்த பொண்ணுங்க என்னுடைய நன்றி இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து சொல்கிறேன். தேங்க்யூ. அண்ட் அப்புறம் நம்ம குரோம்பேட் சுவாமிநாதன் சார், அவர் எப்பயுமே போட்டுருவார். அப்புறம் மேரி ஜெய்சிங் அவங்க, அதுக்கப்புறம் தொடர்ந்து இவங்களாம் ரெகுலராக வித்தவுட் ஃபெயில் கமெண்ட் போட்டுக்கிட்டே இருக்கிறவங்க அப்படின்றது தான். சொல்லுங்கள். எஸ் சொல்லுங்கள். ஓகே, இல்லை உங்களுடைய டிஷர்ட் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுங்க. ஜம்பர், டிஷர்ட், ஸ்வெட்டர். பட் திஸ் இஸ் த என்னது, வாட் இஸ் தட்? அக்லி டிஷர்ட்ஸ். இந்த அக்லி டிஷர்ட், அக்லி ஸ்வெட்டர்னு என் பொண்ணு சொன்னா அது ஏன் அப்படின்றத இப்போ கொஞ்சம் நேரத்தில் அதை பற்றி விளக்கும். அதுக்கு முன்பாக சவுண்டுக்கும் ராயனும் என்ன பேசினாங்க. ஏன்னா முதல் நாள் பேசுறாங்க. ஏன்னா சவுண்டு ராயனுடைய அக்கா குழப்பி விட்டு போனதுக்கப்புறம் அவர் பிதிர் கலப்பு கிடக்கிறாரு. நம்ம வீட்டில் இப்படி சொன்னாங்கன்னா இப்போ வேலை வெளியில் இது என்னவோ போயிருக்குன்னு தெரியல. ஸோ நாம் போய் சொல்லுவார் அவர் சவுண்டுக்கிட்ட போய், இந்த மாதிரி என்னாச்சுன்னு தெரியல, இப்படி குழப்பி விட்டு போயிட்டாங்க. நாளைக்கு உன் ஃபேமிலி வரும்போது தான் எனக்கு என்ன நடந்துன்னே எனக்கு தெரியும் அப்படின்னு போது அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க, எங்கள் வீட்டிலேருந்து எந்த தகவலும் வராது, எங்கள் வீட்டிலேருந்து எந்த விஷயமும் சொல்ல மாட்டாங்க. அதை எப்படின்னா, இது எப்படி சொல்லலான்னா, ரோட்டை கிராஸ் பண்ணி எங்கள் அக்கா சில்லு விளாட்றாங்கன்னு ரோட்டை கிராஸ் பண்ணி போகிறேன், சைக்கிள்காரன் பல்ல உடச்சிட்டான். சைக்கிளில் மோதியாச்சு. சைக்கிள் பனாரம் மோதுறான், விழுந்தான், பல்லு உடஞ்சி ரத்தமாக ஊற்றுது. எங்கள் அப்பா முதல்ல என்னை தலைக்கீழ தொங்க விட்டுட்டு பட்டெக்ஸில் அடிக்கிறார். நான் பட்டெக்ஸில் அடிக்கிறதுக்கு வலிக்கிறதுக்கு அழுவுறதா இல்லை பல்லுலேருந்து ரத்தம் ஊற்றுது அதுக்கு அழுவுறதானே எனக்கு தெரியல. அதில் தான் இந்த பல்லு பெருசாக போச்சுன்னு வச்சுக்காங்களேன்.
அந்த பெருசா போனது இன்னைக்கு வந்து முத்து ரிசம்பிளன்ஸ் நிறைய இருக்குன்னு பேர் நிறைய பேர் கமெண்ட் போட்டுட்டு இருக்கீங்க. ஆனா எங்க அம்மா அப்பயே வந்து அவனுக்கு போய் ஒரு கிளிப்பு போடுங்கன்னு சொல்லும்போது அவர் அதை பத்திலாம் கவலையே பட்டதில்லை. ஸ்கூலுக்கு இட்டுன்னு போய் சின்ன வயசுல விடுவாரு. அதன் பிறகு வந்து கரெக்டா 10th இருந்து 11th போகும்போது வந்து ஒரு மூக்குத்தியோ திருவாணியோ ஏதோ அடகு வச்சு ஒரு 500 ரூபா அப்போ பணம் கட்டணும் 11th. அதுக்கு மட்டும் கட்டத்து ஸ்கூல் வந்தார், அவ்வளோதான். மற்றபடிலாம் ஒன்றும் பெருசாக இல்லை. ஸோ அந்த மாதிரி தான். ஆனால் இந்த ஃபேமிலி வந்து எப்படின்னா, எஸ்பெஷலி சௌந்தர்யா ஃபேமிலி வந்து என்னன்னா, அவங்க அதாவது அவன் தப்புன்னா அவங்களே முதல்ல உதைக்கிறது. அவன் வந்து 2 பேரும் சண்டை முதல்ல நம்மளா போட்டு உதைப்பாங்க, போட்டு மாற்றுவாங்க. உன் மேலே தப்பு எப்படி சண்டை வந்து நீ தான் பண்ணியிருப்பன்ற மாதிரி நம்மளும் முதல்ல அப்படி ஒரு ஃபேமிலி தான் வந்து சௌந்தர்யா ஃபேமிலி. அது அவங்க சொல்லுவாங்க, எங்கள் அப்பாலாம் இப்படிலாம் வந்து சொல்ல மாட்டார், அதனால் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஓரளவுக்கு சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து காலையில் விடிய நைட்டு நடக்கும். ஆமாம். ஸோ காலையில் எல்லாரையும் காலையில் என்னன்னு பார்த்தா பவித்ரா வந்து கொட்டிட்டு இருப்பாங்க நம்ம தீபக் கிட்ட. 2 ஷார்ட்ஸ் நாளைக்கு, அதாவது நம்ம இப்போ பேசுறது இல்லாமல் நம்ம தனியாகவே ரெக்கார்ட் பண்ணிட்டேன். அதாவது ராணவ் அண்டு பவித்ரா 2 பேருக்குமான விஷயத்தை வச்சு ஒரு ஷார்ட்ஸும், இது ஒரு சவுண்டு ஃபேமிலி வச்சு ஒரு ஷார்ட்ஸும் ரெடி பண்ணேன். அது நாளைக்கு பாருங்கள். அதில் என்னென்னா, பாவப்பட்டு இடம் கொடுத்த கத்தம், எல்லாரும் ஒருத்த பையனை ஓட்டுறாங்கன்னு பாவப்பட்டு இடம் கொடுத்த குத்தம், அது என்னென்னா நம்மளையே பதம் பார்க்கும்னு சொல்லுவேன் நான் அடிக்கடி. யூடியூப் ப்ரூட்டஸ் அந்த மாதிரியான கதை தான் வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இந்த பையனை எல்லாருமே நக்கல் விட்டுட்டு இருக்கும்போது நான் தான் வந்து பாவப்பட்டு அவங்க கூட பேசணும் கொண்டேன். கடைசியில் என்ன பண்ணிட்டான்னா, என்கிட்ட வந்து டெவில் ஏஞ்சல் டாஸ்கில் வந்து கொண்ட போடு நான் கொண்ட போட்டு விட்ட போய் கடைசியில் அவன் என்னையே வந்து இது பண்ணிட்டு இருக்காப்புல. அந்த ஸ்பேஸை கொடுத்ததுக்கு அவன் என்னையே வந்து பவித்ரா தான் எனக்கு வந்து கொண்ட போட்டு விட்டான்னு ஊரெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறான் அப்படின்னு தீபக் கிட்ட அவங்க சொல்லுவாங்க. இந்த தீபக் இஷ்யூக்கு முன்னாடியே ஒரு இஷ்யூ வந்து என்னன்னா, சொல்லுங்க எந்த வகையில், அதாவது ஆமாம் தீபக் இஷ்யூக்கு முன்னாடி இஷ்யூவே என்னன்னா, இவர் சொல்லுவார், முத்து சொல்லுவாப்புல, எதற்காக நீங்கள் அந்த ஸ்பேஸை கொடுத்தீங்க, கரெக்ட், அதை நீங்கள் அப்பயே சொல்லியிருக்கணுமா இல்லையா அப்படின்னு அவர் சொல்லுவார். அப்போ வந்து இவங்க வந்து இல்லை அதே தான் அவங்க சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து இந்த எக்ஸ்ட்ரீம் அதிகமாக என்னாச்சுன்னா அவங்க வந்து இன்னைக்கு வந்து தீபக் கிட்ட வந்து புலம்ப ஆரம்பிச்சுடுவாங்க. இந்த புலம்ப ஆரம்பிச்சதனுடைய வெளிப்பாடு தான் என்னன்னா, வாட் இஸ் தட், இன்னைக்கு வந்து தீபக் சொல்லுவார், ஒரு வாட்டி சொல்லியும் திரும்ப அவன் செய்கிறான்னா இது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்னு தீபக் சொல்லிட்டு சாயங்காலம், அதாவது இவங்க எல்லா ஃபேமிலியும் போனதுக்கு அப்புறம் ஒரு டிஸ்கஷன், அதெல்லாம் நம்மளுக்கு காமிக்கல, பணம் பாதாள வரலையும் பாயின்றதுக்கு ஒரு உதாரணமா அதுக்கு அது வந்து எடுத்துக்கலன்னு வச்சுக்காங்களேன். அப்போ வந்து என்னது ஸ்பாயில்டு சைல்டு, பிராட் அப்படின்னு அந்த டிஸ்கஷன்லாம் போறதுக்கான அடிப்படையான விஷயம் என்னன்னா, எங்கிருந்து இது வந்தது ஊற்றுக்கண் எதுன்னு பாத்தீங்கன்னா, இதுதான் காலையில வந்து பவித்ரா புலம்புனது அவங்க ஃபேமிலியில வந்தது போனதுக்கு அப்புறம். ஏன்னா அவங்க 2 மணி நேரம், மற்றவங்களுக்கு எல்லாம் 1:40 1:30 அப்படின்னு இருக்கும்போது இவங்க ஃபேமிலிக்கு மட்டும் 2 மணி நேரம் வந்ததா சோசியல் மீடியாலாம் அதை பத்தி பகிர்ந்துருந்தாங்க. இன்னொரு ஒரு விஷயம் ஜாக்கி, இவங்க முத நாள் நைட்டே, அதாவது ரயனும் இவங்களும் பேசிட்டு இருப்பாங்க, ஜாக்லின் அந்த கதவு கிட்ட உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்பவே பவித்ரா வந்து ராணவ் கிட்ட திட்டிட்டு இருப்பாங்க. அவர் வந்து என்னன்னா, சரி இப்ப என்னங்க அதான் சொல்லிட்டீங்கல்ல அப்படிங்கிற மாதிரியான ஆட்டிடியூட்ல தான் சொல்லுவாங்க. நீங்க எல்லாத்தையும் மாத்துறீங்க ராணவ், எனக்கு அது சுத்தமா உங்கள்ட்ட பிடிக்கல, ஒரு தடவை சொல்லிட்டேன் நானு, திரும்ப நீங்க இப்படி நடந்துக்கிறது எனக்கு பிடிக்கலங்கிறத அவங்க முத நாள் நைட்டே சொல்லுவாங்க. அதனுடைய என்ன சொல்றது கண்டினியூஷனா தான் திருப்பி தீபக் கிட்ட வந்து அதை விளக்குவாங்க. அதுக்காக வந்து அவங்க புலம்புவாங்க. அதுல என்ன முக்கியமான விஷயம்னா, இது எல்லாத்தையுமே இவரே பதிவு பண்ணியிருக்காரு. நான் பவித்ரா கூட பழகுவேன், லவ் கண்டென்ட் கட்டுவேன், ரொம்ப எட்ட போச்சுன்னா விஷால் செய்யாம ஒன்னு சொல்லாம செய்யறாருல, அதை இவர் வந்து சொல்லிட்டு செய்வார். நான் வந்து போகும்போது அக்கான்னு சொல்லிடுவேன், இல்ல தங்கச்சின்னு சொல்லிடுவேன். அப்புறம் சவுண்டு கிட்ட இன்னைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி நான் வெளியே தெரியணும், இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க, சொல்லிதான் அனுப்பிச்சிருப்பாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கணும்டா அப்படின்னு ஒரு நீக்கு போக்கு சொல்லுவாங்கல்ல, அதை எடுத்துன்னு வந்து அவர் அப்படியே பொதுவெளியில உடச்சி. இது நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, நம்ம சில பேருக்கு வந்து சொல்லி கொடுப்போம். உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஆஃபீஸ்லேயே கவனிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இதை வந்து நீ போய் பேசுறப்ப இந்த பாயிண்ட்டை சொல்லி பேசு அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு அவங்க நம்ம என்ன டோன்ல என்ன மாடுலேஷன்ல சொன்னோமோ அதை அப்படியே சொல்லிட்டு உதாரணம் சொல்லி கொடுத்தாங்கன்னு மட்டும் தான் சொல்லல, மற்ற எல்லாத்தையும் சொல்லுவாங்க.
அது வந்து பக்கு பக்குன்னு நம்ம இருக்கணும். ஆமா, எங்க நம்ம பேரை சொல்லுவாங்களோ எப்ப நம்ம பேரை சொல்லுவாங்களோ அப்படின்னு பக்கு பக்கு நம்ம உட்காந்துட்டு இருக்கணும். இதுக்கு நம்ம என்ன நினைக்கணும், இதுக்கு நான் உனக்கு சொல்லி கொடுத்துருந்துருக்க வேணாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை வந்து கொடுப்பாங்க. அவங்களுக்கு அது வந்து தெரியாது. அந்த இவங்க சொன்னாங்களே இதை வந்து நம்ம ஒரு ஜாடையா சொல்லுவோம், போய் நீ இப்படி சொல்லிக்கோ அப்படின்னு. நம்ம ஆபீஸ்ல ஒர்க் பண்ற இடத்துல 2 கேட்டகரியில டைப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. சொல்லுங்க. ஒன்னு செம்ம பிரில்லியண்டா இருப்பாங்க, ஒன்னு நடுவுல வந்து மிட்வேல இருப்பாங்க, அடுத்து படுமுட்டாளா இருப்பாங்க. இப்ப நாம என்ன பண்ணுவோம்னா இந்த நடுவுல இருக்குல்ல, மிட்வேல இருக்குல்ல, இந்த கீழையும் போவோம் மேலையும் போவோம், அதை வந்து பரிதாபப்பட்டு சில விஷயங்கள்லாம் பண்ணுவோம். ஐயோ இது இப்படி இருக்குதே போகுது அப்படின்ற மாதிரி நம்ம பரிதாபப்பட்டு பண்ணும்போது அதை என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து மிஸ்யூஸ் தான் பண்ணுவாங்க ஆக்சுவலி. ஓகே, அந்த மாதிரியான சம்பவங்கள் நம்ம வாழ்க்கையில் நிறைய பார்த்துருப்போம். சொல்லுங்க. இல்ல அதுதான் ராணுவ பண்றாருன்னு சொல்றேன். வெளியில இருக்கிறவங்க சொன்னாலும் சரி, உள்ள இருக்கிற பிக் பாஸே ஒரு சண்டை போடுங்கன்னு சொன்னாலுமே சரி, பவித்ராவும் இடம் கொடுத்தாலுமே பரவாயில்ல அப்படின்னு சொன்னா அவங்க மேலே அந்த அவங்களே மேலே அப்படியே ஏறி சவாரி செஞ்சிடற மாதிரி நினைக்கிறது இல்ல. அவங்களே அப்படியே ஒரு இடத்துல வந்து இல்லையே இவங்க தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்றது. இதுதான் நான் சொன்னேன் ஆபீஸ்க்கு உதாரணமா. நம்ம வந்து நல்ல வேளை இந்த மெயில் அனுப்பலடா இவனுக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கும். நம்ம ஒரு காஃபி டைம்ல இது வந்து ஒரு டாக் ஒன்று போய்கிட்டு இருக்கு, உன்னதான் வந்து கார்னர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், ஜாக்கிரதையா இருந்துக்கோ அப்படின்னா நேர போய் என்ன நீங்க கார்னர் பண்றீங்கன்னு சொல்லி சுதா சொல்றாங்களே அப்படின்றாங்க டபக்குன்னு. நம்ம நினைப்போம் இது ஏன்டா நம்ம சொன்னோம், நம்ம அதே மாதிரிதான் இது நம்ம எல்லாமே சொல்லுவாங்க. நம்ம கூட பழங்களுக்கு தெரியும், நம்ம தான் சொல்லிருப்போம் அப்படின்னு அந்த மாதிரி எட்டு வருவாங்க. பாவி ஈ அடிச்சாங்க அப்படி அடிக்கிறாடா, அதை கூட மாத்தி சொல்ல மாட்டேன். ஒரு ரகம் என்ன சொல்லும், சுதா சொன்னாங்களே டைரக்டா சொல்லிடும். இன்னொரு ரகம் எப்படின்னா நம்ம என்ன வார்த்தை பிரயோகம் வச்சிருப்போமோ அது நமக்கு ரொம்ப, உதாரணத்துக்கு இப்ப ஜாக்கிக்கு நம்மள என்னை பத்தி எல்லாம் தெரியும்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன மாதிரியான வார்த்தைகள் பிரயோகிச்சு பேசுவேன்னு தெரியும். அப்ப ஜாக்கி கிட்டே போயிட்டு இந்த வார்த்தையை சொல்லும்போது ஜாக்கிக்கு தோணும், ஓ இவதான் அமுச்சு விட்டுருக்காளா இவள, ஓகே சரி அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் வரும்ல. அதை தான் ராணுவ செஞ்சுட்டு இருக்காரு. அண்ட் இன்னொரு விஷயமும் சொல்லுவேன், ஃபர்ஸ்ட் நம்ம நேத்து எபிசோட்ல கூட சொன்னோம், பவித்ராக்கு இவ்வளவு இஷ்யூஸ் இருந்ததுன்னா அவங்க சொல்லிருக்கலாம்ல ராணுவ கிட்ட, அவங்க தானே அந்த ஸ்பேஸை கொடுத்தாங்கன்ட்டு. இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வந்து மஞ்சரிக்கும் எனக்குமான அந்த பிரச்சனை வந்தது பாத்தீங்களா, மஞ்சரியோட ப்ராப்ளம்னு வாங்க, அந்த இந்த டால் டாஸ்க்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி ஒரு இடத்துல வரும்பொழுதே நீங்க எனக்காக இப்படி பேசாதீங்க, எனக்கு வேண்டாம், எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறமும் அவர் அப்படியே தான் பண்ணிட்டு இருக்காருன்னா அவர் அந்த மைண்ட் செட்ல தான் வந்திருக்காரு. அவர் வந்து அவரை நான் மாத்திக்கணுங்கிற, இப்ப அவங்க பேசுவாங்க அந்த கிளிப் மட்டும் நான் பார்த்தேன், அவர் கார்டன் ஏரியால உட்கார்ந்துருப்பாரு, இப்பதான் பேசிட்டீங்க சரி உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி தான் பேசுவாரு. அதாவது இன்னமும் அந்த உரையாடல ஒரு தொடங்கணும்னு தான் நினைப்பாரு. நான் அது வந்து சில நேரத்துல நாம வந்து அந்த மாதிரி நினைப்போம். ஆனா ஒரே ஒரு அட்வைஸ் என்னன்னா, அந்த இடத்த விட்டு முதல்ல கடந்துடுங்க, அந்த அவங்கள பத்தி பேசவே பேசாதீங்க. அதுதான் வந்து அதுல இருந்து நீங்க வெளியே வர்றதுக்கான ஒரே வழி. நீங்க பாவம் பார்த்தாலோ எல்லாருமே நக்கல் விட்டுட்டு இருக்காங்களே போறாங்களே அப்படின்றதுக்கான இடத்த நீங்க கொடுத்தாலோ அவங்க கண்டிப்பா வந்து அதுக்கான மிஸ்யூஸ் தான் அவங்க பண்ணுவாங்க. அதுதான் மேட்டர். அதனால நீங்க அதை அப்பயே, ஏன்னா அவரை பொறுத்தவரை என்னன்னா அந்த ட்ரிகர் பண்ணி அவங்க வாயாலே எரிச்சல் அடைய வச்சு அவங்க பேசிட்டே இருக்கணும்ன்றதான் அவர் விரும்புறாரு. அவர் அதை தான் விரும்புறாரு, அவர் அதை தான் செய்யறதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருக்காரு. அதன் மூலமா கண்டென்ட் கட்டணுன்றதான் அவருடைய ஒரே எய்ம். புரியுதுங்களா? அதுல வேற என்னன்னா, ஒரே வீட்டுல இருக்கிறோம், அப்புறம் உங்ககிட்ட பேச வேற எங்க பேசுறது, இப்படி பேசுறது. சரிடா உனக்கு வந்து உனக்கான ஸ்பேஸ கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா ஏறி தலைமையில உட்கார்றது இல்ல. எல்லாத்த விட அவர் என்ன தெரியுமா பண்றாரு, இன்னொரு விஷயம், சரி நான் பண்ண மாட்டேன் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. சரி இவர் தான் பண்ண மாட்டாரு அப்படின்னு பேசினா அப்புறம் தான் வந்து திருப்பி அதே விஷயத்த திரும்ப செய்யறது. அது மத்தவங்களுக்கு தெரியாதுல்ல, இவங்க அவங்க முன்னாடி என்ன பண்றது பாத்தீங்களா, இவ என்கிட்ட பேசுறா பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு படத்துல அப்படிதான் பிரிச்சிருவாரு லவ்வையே ஒரு அந்த மாதிரியான ஒரு விஷயத்த ராணுவ பண்றாங்க. அததான் அவங்க தீபக் கிட்டே சொல்லுவாங்க. தீபக்கும் அதே விஷயத்தான் சொல்லுவாரு, உனக்கு பிடிக்கலன்னா நீ வேண்டாம் அப்படிங்கறத சொல்லிடு. ஆனா அவன் எவ்வளவு ஒரு டேலண்ட் பத்தியா, உனக்கு பிடிக்கல நீ இந்த மாதிரி பண்றேன்னா கூட அவனை பேச வச்சுட்டே இருக்கான் பாரு. அதுதான் அவனுடைய சாமர்த்தியம். அதுக்காக தான் நான் சொல்றேன், அந்த மாதிரியான ஸ்பேஸே கொடுக்காதீங்க, பாவமே பார்க்காதீங்க அந்த விஷயத்துக்கு அப்படின்னு சொல்றது காரணம் அதுதான் வச்சுக்கோங்களேன். நாம ஒரு கன்சர்ன்ல ஒரு விஷயத்த சொன்னா அதை ஏனி மாடணும் நூனி மாடணும் புரிஞ்சுக்கிட்டு வந்து நம்மளே பேச வச்சு நம்ம மூலமா வாயிலிருந்து எல்லா வார்த்தையும் வர வச்சு கஷ்டத்தை போட்டு செம்ம எரிச்சலா இருக்கும். அது ஆமா பயங்கர எரிச்சலா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் அங்க நடந்த ஒரு விஷயம். அடுத்தது வந்து நம்ம வந்து இந்த அக்லி டிஷர்ட் பத்தி சொல்லணும். ஆமா சொல்லுங்க. எங்க வீட்டு மேடம் சொன்னாங்க, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த டிஷர்ட் வந்து அக்லியா இருக்கு, ஏண்டி என்ன பதத்துக்காக அப்படி சொல்ற, எதனால அப்படி சொல்றாங்கன்னா, கொசன்னு இருக்கு பாருங்க,
இங்கே ஒரு படம், இங்கே ஒரு இது, இங்கே மானு மயிறு மட்டை, அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ், இன்னொன்று எழுதி கொசன் இருக்குல்ல. அதனால அது வந்து அக்லி அக்லி ஸ்வெட்டர்ன்ட்டு இது வந்து யூஎஸ்ல தான் வந்து இந்த பிரயோகம் 15 நாள் தான் போயிட்டு வந்தேன் யூஎஸ்க்கு. யூஎஸ்காரியாவே பேசுவேன் என் பொண்ணு. இல்ல சார், இன்னொன்று படிக்கிறாங்களே நிறைய விஷயங்கள் படிச்சு சொல்றேன். அப்ப நான் சொன்னேன் கஷ்டப்பட்டு வாங்கினாதான் அந்த கஷ்டம் தெரியும். இதெல்லாம் இப்ப சொல்றது புள்ளி பண்றதெல்லாம் வந்து அப்பங்காசுல சோத்த தின்ட்டு வந்து டிஷர்ட் வாங்கி மாட்டிக்கிட்டு இருக்குதுங்க. அதுங்க வாய்க்கு வந்தபடி பேசும். அது ஒரு டெர்மினாலஜியில இதை நீங்க எடுத்து வந்து பேசுவீங்க அப்படின்னா நான் என்ன நினைச்சேன், இவ்வளவு நான் ஏதோ சொல்றேன்னு நினைச்சிட்டேன். அம்மா நான் ஒன்னும் சொல்லம்மா, இதுக்கான விஷயத்துக்கான இது இப்படிதான். ஆமா, இந்த மாதிரியான ஸ்வெட்டர்ஸை பார்த்தா அக்லி ஸ்வெட்டர்ஸ்னு சொல்லுவாங்க நான் சொன்னேன்ப்பா அப்படின்னாங்க. ஸோ அதுதான் போல இருக்கு. இந்த கிறிஸ்மஸ்க்கு போடுற இன்னொரு ஸ்வெட்டரையும் அப்படிதான் சொன்னேன், என்னோடதையும் பார்த்துட்டு இந்த மாதிரி இருந்த ஸ்வெட்டர் அம்மா இட்ஸ் கால்ட் அக்லி ஸ்வெட்டர் அப்படின்ட்டு போனேன். ஸோ அதுதான் அக்லி ஸ்வெட்டருடைய தாற்பயம். ஆமா. அப்புறம் இங்க ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். இவளுக்கு எல்லாருமே இந்த பின்னாடி பக்கம் வந்து ஒரு பேண்ட்டை போட்டு ஜூசின்னு போட்டுட்டு இருக்காங்க. அது என்ன கதைன்னு தெரியல. முன்னாடி பக்கம் ஜூசின்னா அது ஒரு நியாயம் இருக்குது, அதையும் போட்டுட்டு தான் இருக்குதுங்க. முன்னாடி பக்கம் ஜூசி இருக்குது, ரைட்டு. பின்னாடி பக்கம் அந்த இந்த ரெட்ரோஸ்பெக்டிவ் ட்ரெஸ் மாதிரி இருக்கு தெரியுமா, இந்த கிட்டார்லாம் வச்சுக்கிட்டு அப்படின்ற மாதிரி அந்த மாதிரியான காஸ்டியூம் தான் அதுங்க எல்லாம் போட்டு தான் போட்டுட்டு இருக்கேன். நான் 2-3 மாலில் பார்த்துட்டேன். அப்புறம் இங்கேயும் பார்த்தேன். பட்டா ஃப்ரண்ட்ல ஜூசி, பின்னாடி ஜூசின்னு. இது என்ன பின்னாடி கழிஞ்சு வைக்கிறது என்ன ஜூசின்னு தெரியல எனக்கு. எஸ் வாங்க. பட் எனக்கு ஐ நோ த டேர்ம், பட் உங்களுக்கு அது தெரியாதுன்றதுக்காக சொன்னேன். எனக்கு நான் வந்துடுறது. ஓகேவா? ஸோ ரயன் பேசுனதெல்லாம் சொல்லிட்டோம், பவித்ரா பேசுனதையும் சொல்லிட்டோம் இல்லையா? பிக் பாஸ் அந்த சைக்கோத்தனமான ஒரு விஷயம் பண்ணுவாருன்றப்ப இன்னைக்கு எல்லாரையும் வந்து நிக்க வச்சுட்டு எல்லாரும் கை பிடிச்சிட்டு கண்ணை மூடனா நீங்க ஒரு கனவை பாத்துங்க, இப்படி பார்த்து நீங்க வந்து இதாயிடுவீங்க. கண்ணையே திறந்து வை. ஆமா. ஆனா யாருக்கு வராங்கன்னு தெரியாம நான் பாட்டு போடுறேன். நீ என்ன நீ சொல்ல வால் வந்த நீ சொல்ல, வால் நீ வந்தா நீ சொல்லலாம் அப்படின்ற மாதிரி. எஸ், அந்த மாதிரி ஒருத்தரையும் கேட்பாரு. உண்மையிலே ஃபர்ஸ்ட் அன்ஷிதா தான் சொல்லுவாங்க, ஏதோ அஞ்சே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடணும் அப்படின்வாங்க. அது பிறகு இவரு ஜெஃப்ரி இந்த மம்மே அப்படின்னு வரா மாதிரி கூப்பிடுங்க அப்படின்னு பிக் பாஸ் அவரு. அப்புறம் வேற மாதிரி கூப்பிடுவார் அவரு. ஸோ அந்த மாதிரி ஒருத்தரா வரும்பொழுது டக்குன்னு அடுத்து யாரு, இப்ப பவித்ரா வந்து யாரோ அவங்க வந்து பையன் பேர் சொல்லி முடிப்பாங்க. இருங்க மேடம், அசிங்கப்பட்ட ஆட்டோக்காரன் மொமெண்ட் மேடம். தெரியும், நானும் பார்த்துட்டேன். பாத்தீங்களா அந்த கமெண்ட்டை? இட்ஸ் அ கம்பெனி நேம் ஜாக்கி ஜூசி. ஆடா நம்மளுக்கே தெரியாத பாருங்க. இது சார் அது இப்படி இந்த கால்ல எழுதலாம், கால் கிட்ட எழுதலாம். அது ஏன் சூ 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 அங்கே எழுதுனதுதாவா கேள்வி. ஓகே ஓகேவா? ஸோ எல்லாரையும் நிக்க வச்சுட்டு எல்லாரும் அழகா கூப்பிடுவாங்க. ஒன்னும் 5 அப்படின்னு கூப்பிடணும்னுவாங்க. இன்னொன்னு சொல்லுவாங்க, சௌந்தர்யா மா அப்படின்வாங்க. இல்ல சொல்லுங்க. அது சொன்ன உடனே கதவு திறந்து அவங்க அப்பா அம்மா தான் வருவாங்க. உண்மையிலே அது எப்படி கூப்பிடுவோமோ அப்படித்தானே அவங்க கூப்பிடுவாங்க அவங்கள. ஒரு சின்ன இது மட்டும் சொல்றேன் மேடம். சொல்லுங்க. இது ஒரு சின்ன ரிலேட்டடான இன்னொரு வீடியோ எனக்கு அதை பார்க்கும்போதே ஞாபகம் வந்து, நம்ம ரிவ்யூ மட்டும் செய்யறது இல்லை, அப்புறம் நம்ம இதெல்லாம் வந்து பேசுவோம் நிறையா. அப்ப என்னாச்சு, கமல் உங்களுக்கு தெரியும்? தெரியும். போன எக்ஸ் ஹோஸ்ட் தானே சொல்றீங்க? எக்ஸ் ஹோஸ்ட் ஒரு பிரபல நடிகர், அது தெரியுமா உங்களுக்கு? அவரு நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காரு. அவருடைய அது வேற டிபார்ட்மெண்ட், அந்த அளவு தெரியல அவரை பத்தி. நிறைய வாட்டி சொல்லுவேன், கமல் புள்ள வளர்க்குற மாதிரி வளர்க்கணும். அவங்களுக்கான அந்த சுதந்திரம் கொடுக்கறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த மாதிரி வளர்க்கணும்னு அடிக்கடி சொல்லுவேன். உங்களுக்கு தெரிஞ்சா? ரைட். அவர் எப்படி பேசுவார்னா, அவர் வந்து ஐஐடியிலே கூட்டு பேசுற அளவுக்கான, அவர் படிச்சதுன்னு 5வது தான். ஆனா பேசுறதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு பீட்டரா அடிச்சுக்க முடியாத அளவுக்கு பேசுவார். இப்ப கூட அபூர்வ சகோதரர் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த டாக் இருந்துகிட்டே இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு வெல் டு டூவான அவருடைய பொண்ணு ஸ்ருதி ஹாசன் உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா தெரியும். அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணு இதே மாதிரி தான் ஃபுல்லா தமிழான தத்துவத்துல இருக்கு. ஆனா இப்ப எனக்கு ஒரு பாட்டு அவங்க கம்போசிங்ல ரொம்ப, வானம் என்பது இங்கில்லை, அந்த சாங் ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா பண்ணிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு வராங்க. வந்து ஒரு இடத்துல இன்னும் எல்லா ஃபோட்டோகிராஃபரும் எடுத்து நியூஸ் அனுப்பணும் சைட்டுக்கு, அப்புறம் ப்ரெஸ்ஸுக்கு எல்லாத்துக்கும் அனுப்புவாங்க ஃபோட்டோ. ஜாயின் த ஃபங்க்ஷன் ஸ்ருதிஹாசன் இந்த மாதிரி காஸ்டியூம் அந்த மாதிரி காஸ்டியூம். இந்த பொண்ணு வந்து என்ன பண்ணும், ஸ்ருதி உள்ளார வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு அண்ணா, அண்ணா, அண்ணா நல்லா காமிங்கண்ணா, அண்ணா, அண்ணா
நல்லா காமினாரு. அது வேற ஒன்று, நம்ம ஒரு கௌதமன் இது கூட இருக்கும், நான் கேட்டது அப்படின்னா ஒரு மியூசிக் வரும், எனக்கு கிடைச்சதுன்ற மாதிரி. அதுதான் எனக்கு ஞாபகம் வந்து சௌந்தர்யா கூப்பிடும்போது அப்பா அம்மா அம்மா பிக் பாஸ் அடுத்து விடு போமா அப்படின்னு. இல்ல சொன்னா எப்படி இருந்திருக்கும், ஒரு கவுண்டர் தான், எல்லாத்துக்கும் கவுண்டர் போட்டாரு, கரெக்டா கடைசி திறந்துட்டாரு கதவை, ஏமா வாங்க மாட்டீங்க முதல்ல அப்படின்னு. உண்மையிலேயே ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ரொம்ப ஒரு மெச்சூர்டான பேரண்ட்ஸ். அவங்க தம்பின்னு நினைக்கிறேன் அவரு கூட வரவே மாட்டாரு, அவரு சோஷியல் அந்த மாதிரி ஒரு படம் பண்றதுக்காக எழுதிட்டு இருக்காரு போல இருக்கு. வந்து இவங்க எல்லாருமே அட்வைஸ் தான், சவுண்டுக்கு வந்து பயங்கர ஜாக்லின் வந்து அதுமே ஜாக்லினை புடிச்சிச்சுன்னுவாங்க, அதை வந்து கட் பண்ண என்னதுன்னே தெரியல. அவங்க அந்த டைட்டில் வச்சதுக்கான காரணமே அதுதான். சௌந்தர்யா அம்மா உள்ள வரும்போது ஜாக்லின் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்குமா அப்படின்வாங்க. அந்த இடத்த மட்டும் கட் பண்ணிட்டு அப்படி டக்குன்னு உள்ள வரும்போது இந்த இது என்னங்க இந்த வீலாக்லாம் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், நடந்து வர்றது அப்படியே பாதி கட் பண்ணிட்டு டக்குன்னு வீட்டுக்குள்ள வர மாதிரிலாம் கட் பண்ணி இப்போ வந்து போடுவோம்ல, அந்த மாதிரி அங்க வந்துட்டு இருந்தாங்க. திடீர்னு அந்த இடம் மட்டும் அந்த போர்ஷன் அப்படியே கட்டு, அதுக்கப்புறம் திருப்பி இங்க இருந்து வர. ஏன்னா நீங்க வந்து அவரு கராத்தே சொல்லி கொடுக்குறது தானே உங்களுக்கு முக்கியம். அப்படின்ற மாதிரி நீ கராத்தே தான் ஹைலைட்டடா இருந்துன்னு வச்சுக்கலாம், அதெல்லாம் காமிக்கும் போது இது எதுக்குது அது மாதிரிதான் இருந்தது. ஸோ அதை வந்து சரி வந்ததுமே அவங்க அப்பா வந்து ஒரு டிபிக்கலான ஒரு ஃபாதர் அண்ட் மதர் மாதிரி. அல்ல அவங்க அப்பா கிட்ட கேட்டாங்க, சார் பேக்கெட்லாம் அதை ஏன் கேட்குறீங்கப்பா அப்படின்னாரு. அதை ஏன் கேட்குறீங்கன்றத விட நம்ம பையன் ஒருத்தன் போய் பப்ஸ் சாட்டிக்கிட்டு அதை ஃபோட்டோ எடுத்துட்டு ஒரு அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் ஒருத்தர் இருக்கிறாரு கண்ணாடி போட்டு, இதுதான் சவுண்ட் அப்பாவா, இதை நான் கேட்டேனா. இல்ல அந்த கடைக்கு போயிருக்கேன் சொல்லணும், சென்னையிலன்றனால இப்போ நம்ம போகிற ஷாப்பு காஃபி ஷாப்பு இதெல்லாம் ஃபோட்டோ போடான்னு போகணும்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து ப்ரோ நான் வந்து சவுண்டோட அவங்க அப்பா ஐஸ்வர்யா அவங்க அப்பா, அது ஃபுல்லா கலங்கலா இருக்குன்னு வச்சுக்கோங்களா. இந்த நீராவியில குளிச்சுட்டு வந்தோம்னா இந்த கண்ணாடியில வந்து நீராவி படிஞ்சு சுத்தமா ஒண்ணுமே தெரியாம கலங்கலா இருக்கலாம், அந்த மாதிரி. கண்டிப்பா. சோ அவங்க அம்மா வந்து சொல்லக்கூடிய விஷயமா, அவங்க அப்பா என்னன்னா அவங்க அப்பா ரொம்ப இந்த மரியாதை எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாரு போல இருக்க. அவர் வந்து இந்த கால் மேல கால் போட்டு நீ உட்கார்ந்தது இல்ல, அதெல்லாம் பார்க்க நல்லாவே இல்லை அப்படின்றதையும் முழுக்க அட்வைஸ் தான். அதாவது பொண்ணுக்கான அட்வைஸ் தான் அவங்க கொடுக்குறாங்க. நீ இப்படி பண்ணக்கூடாது, நேரடியா ஃப்ரெண்டு கிட்ட வந்து பின்னாடி போய் பேசக்கூடாது, நேரடியா தான் பேசணும். ஆனா இதுல என்னன்னா அவங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஒரு ஹிண்ட்டுக்காக கூட வந்து இப்ப நம்ம வந்து வளர்க்கறது வேற, முதுகுல தூக்குற துரோகிங்களா நம்ம கை காண்போம், ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுப்போம். விசாது உன்னை பத்தி தப்பா பேசணும் அவன்கிட்ட பாத்துக்கோ அப்படி மாதிரி ஏதோ ஒன்னாவது ஒரு இதுலயாவது சொல்லுன்னு வச்சுக்காங்களேன். அந்த மாதிரி கூட அவங்க சொல்லலன்ற. ஆமா எனக்கு அந்த இடத்துல எனக்கு சவுண்டோடைய அவங்க சவுண்ட் வந்து முத நாள் வந்து ராயன் கிட்ட பேசும்போது எங்க அப்பா அதை மாதிரி பேச மாட்டாருன்னு. ஏன்னா அவர் சொல்லுவாரு ரொம்ப சுதந்திரம் கொடுத்து என் பொண்ணை வளர்த்துருக்குங்க அப்படின்னு. அது உண்மை, எனக்கு வந்து அது நிஜமா பெரிய விஷயம் அப்படின்லாம் சொல்லுவாரு. அதே மாதிரி அவளை வந்து எல்லாருமே அந்த கால் மேல கால் போட்டு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும். மற்றபடி ஆனா அவங்க அம்மா அடிச்சுக்குவாங்க, என் பொண்ணு அப்படி கிடையாது, என் பொண்ணு நல்லா இருப்பா, வீட்டுல எப்படி கிடையாது, வீட்டுல எப்படி கிடையாது, வீட்டுல கிடையாது. அதே மாதிரி அவங்க அப்பா கேட்டு வந்தது ரொம்ப நாள், அந்த சவுண்ட் ஏதாவது சமைச்சது மிச்சம் இருந்தா தாங்க அப்படின்ற மாதிரி கேட்டு வருவாரு. அதில் நீங்க எப்படிதான் சாப்பிட்டீங்களோ அப்படின்னு அவங்க அம்மா தீபக் கிட்ட சொல்லி தீபக் சொல்லுவாரு, நாங்க கொஞ்சம் நெய் கீழெல்லாம் போட்டு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படின்னு. ரொம்ப நல்லா. கோல்டன் ரூலை கொஞ்சம் சொல்லுங்களா ப்ளீஸ். கோல்டன் ரூல் வந்து லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் ஆட்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முக்கியமா இப்ப பண்ண வேண்டியது வந்து ஒரு 223 பேர் இருக்கீங்க, அதான் பாதிக்கு பாதி போட்டுட்டு இருந்தீங்க, இப்ப அதுவும் இல்லாம டக்குன்னு வந்து இப்படி பண்ணிட்டு இருக்க கூடாதுல்ல, அதனால லைக் பண்ணாதவங்க டக்குன்னு லைக் பண்ணுங்க பாப்போம். ஓகேவா? சோ அப்படியே கொஞ்சம் கமெண்ட்லாம் வாசிச்சுருங்க. கமெண்டா ஓகே 223 லைக்லாம் போடுங்கப்பா. அதுதான் எஸ். பன்னீர்செல்வம் சொல்லியிருந்தாரு, நாட் நைஸ் டு see family giving bad comments about contestants, targeting Arun Anchida full of smile projecting like a good character, Jeffrey too acting nobody said about Jacqueline and Muthu. இது வந்து கொஞ்சம் வருத்தமா தான் இருந்தது. ஏன்னா அதை சொல்லி அமைச்சிருப்பாங்க. ஏன்னா அருண் தான் நேற்று அழுதாரு போல கேமரா முன்னாடி மூட் ஆஃப் ஆயிருந்தாரு. அதெல்லாம் அவங்கள வந்து தெம்பூட்டும் விதமாக அதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. அதேதான். ஓகேவா? ஸோ செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க கிறிஸ்மஸ் எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு மெரி கிறிஸ்மஸ் சொல்லியிருந்தார் இலங்கேஷ் அவர்களும். தேங்க்யூ. அண்ட்
ராணவ் ஃபேமிலி செக்மெண்ட் வந்து லைக் பெய்டு ப்ரொமோஷன் பெய்டு கண்டஸ்டன்ட். படம் வந்து போகும் அப்படின்றதுதான் உண்மை. அதுதான். இல்லைன்னா அவர் கராத்தே கற்றுக் கொடுக்கலாம் டாஸ்கா வச்சு போனதா அதுக்கு வந்து ஒரு சிறப்பாக டக்குன்னு வந்து இன்னொருத்தவங்களையும் அது மாதிரி டாஸ்க்கு சம்மந்தி அப்படி டாஸ்க் அப்படி நாங்கள் பாருங்க நாங்கள் ரொம்ப நேர்மையான ஆளுங்க அப்படின்றதுக்காக அது ஒரு கதைன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான். அதுக்கப்புறம் வந்து யார் பிரியா அவர்களும் வந்து சொல்லியிருந்தாங்க அதை வந்து நான் அக்ரி பண்றேன். ராணவ் வந்து மச் லைக் அ மேன் சைல்டு மாதிரி தான் அவர் பிஹேவ் அப்படிங்கிற ஒரு அதீத செல்லம் கொடுத்தா அது அப்படிதான் இருக்கும். அதான் நம்ம நேத்தே யாழிகிட்ட சொல்லும் போது அதுதான் இங்க இருக்கிற பசங்களாம் வந்து அந்த இதெல்லாம் தள்ளி விட்டுட்டு பயங்கரமா அராஜகம்லாம் பண்ண குட்டி பசங்களே யாழி சொல்லிச்சு அதெல்லாம் வந்து அப்பா மாதிரி அடிச்சு கிடிச்சு வளர்த்தா இது மாதிரி செய்யாது அதுங்கெல்லாம் வந்து எதுவுமே கேட்க மாட்டாங்க அதனால அப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி வச்சுக்காங்க. எஸ் அதே. ஸோ அதன் பிறகு எக்ஸ்ட்ரா கேக் கட்டிங்லாம் வந்து ரொம்ப டூ மச்ன்னு போட்டிருந்தாங்க ராணவ் ஃபேமிலிக்கு. அதுவும் வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்த. அண்ட் சவுண்ட் ஃபேமிலி வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. எஸ்பெஷலி அவங்க 3 பேருமே வந்து ரொம்ப ஹம்பிளாகவும் ஹானஸ்டாகவும் இருந்தாங்கன்றதையும் பிரியா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் சந்திரசேகர் அவங்க எல்லாத்தையும் படிச்சுட்டேன். செத்தகத்தி பூக்களே பாட்டை வந்து பாட சொல்லியிருக்காரு. ஆமா அவர் போடவும் போட்டாரு அது. பாடிடலாம். ஷனாஸ் அமுதா எல்லாம் சொல்லிட்டேன் இல்லைங்களா. கஸ்து ஆனந்த் சாருகேஷ் அண்ட் ஸ்ரீ அண்ணா கீர்த்தி லக்ஷ்மணி இவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. அன்சாரி சையத் சொல்லியிருந்தாரு எஸ்டர்டே அண்ட் டுடே ஜாக்கி ப்ரோ ட்ரெஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஃபெஸ்டிவல் அக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு அப்படிங்கிறதையும். பக்ஷிராஜன் வந்து சவுண்ட் எப்படிதான் வந்து அவங்களுக்கு இவ்வளவு ஓட்ஸ் வருது அது ஒரு சிங்கிள் டாஸ்க் கூட பண்ணல ஆக்சுவலி எதுலயுமே பார்ட்டிசிபேட்டே பண்ணல ஆனா எப்படி அவங்களுக்கு இவ்வளவு ஓட்டு வருது அப்படின்னா அது 2 விதமா. ஒன்னு பியூட்டி ப்ரிவிலேஜ் அவங்க நிறைய வீடுகள்ல இருந்து வரவங்களே என்ன சொல்றாங்க சவுண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் மென்ஷன் பண்றாங்க இல்லைங்களா. அதுதான் ஒண்ணு. அண்ட் அவங்க இல்ல அரசியல் எடுத்துட்டு வரேன் உண்மையிலே வெள்ளம் 2015 வெள்ளம் அதுக்கு முன்னாடி நீதிமன்றத்தால தண்டிக்கப்பட்ட குற்றவாளி இதெல்லாம் மீறி வெள்ளத்துல எவ்வளோ இழப்புகள் எல்லாமே என்ன கதைன்றதை தெரிஞ்சிச்சு. நேஷனல் ஜியோகிராஃபியில போய் பார்த்தீங்கன்னா கூட சேனல்ல பார்த்தீங்கன்னா கூட அந்த 2015 நான் பேசியிருப்பேன். என்னுடைய ஃபுட்டேஜ் அங்கே நிறைய கொடுத்துருக்கேன். காரணம் நான் கண்ணால் பார்த்தேன் அந்த அவஸ்தையை. அதுக்கப்புறம் பணத்தை கொடுக்குறாங்க வெள்ளத்தினால் பாதிக்கப்படும். அதுல வந்து ஒரு 80 பேர் சாவறான். எதுவுமே இல்லாமல் அடுத்து அவங்க தான் சிஎம் வராங்க. யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த சவுண்ட் எப்படி வராங்க அப்படின்னு கேட்குறீங்கல்ல அதற்கான ப்ரிவிலேஜ் அது கண்ணால் பார்த்தாலும் மண்ணால் மறைக்கணுன்ற மாதிரியான விஷயங்களை பண்ணாங்க. கண்ணால் நான் பார்த்தேன் மக்கள் அப்போ வெகுண்டு அப்போதான் வந்து சென்னையில் வந்து அவங்க செமையாகவே வந்தாங்க அவங்க ஆக்சுவலி. அதெல்லாம் தான் இருக்குன்னு வச்சுக்காங்க இதுல. எஸ் சொல்லுங்க. அதான் இலங்கை சொல்லியிருந்தார் சௌந்தர்யா அப்பா வந்து எங்க அம்மா மாதிரி என் பாயிண்ட்ஸ் என் சைட்ல இருக்கிற மிஸ்டேக்ஸ் மட்டும் தான் அவங்க வந்து சொல்லுவாங்க. அப்பெல்லாம் போட்டு உதய எனக்கு தான் எப்படி நீ வந்து அப்படின்ற மாதிரி நம்மளதான் வந்து டார்கெட்டே பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. அதே போல லைவ்ல வந்து இவரு ராணவோட அப்பா வந்து சொல்லிட்டு இருந்தாராம் ஜாக்லின் ஆஃபன் ஹிட்டல் ராணவ் ஜாக்லினை தூக்கிட்டு வா வீட்டுக்கு. யார் சொன்னா ஜாக்லினை வந்து வீட்டுக்கு தூக்கிட்டு வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராணவோட அப்பா வந்து சொல்லிட்டே இருந்தாராம். ஜாக்லினுக்கு அது வந்து கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாவே இல்லை அப்படின்னு வந்து அமுதா விஜய் வந்து மென்ஷன். அது என்ன காரணம்னா எங்க மாமா ஹாஸ்பிட்டல் இருக்கிறாரு பயங்கரமா. அவருக்கு வந்து செம்மையான ஆப்ரேஷனு அண்ணா நகர் சுந்தரம் ஃபவுண்டேஷன் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாரு. பின்னாடி பக்கம் இவ்வளோ பெரிய ஓட்டை இருக்கு முதுகில் பெரிய ஓட்டை. ஸோ இப்போ வந்து பக்கத்தில் நம்ம ஆள் வந்து படிக்கிறாங்க வள்ளியம்மாள் காலேஜில் படிக்கிறாங்க. போகும்போது ஏன்னா இவர் இந்த ஹாஸ்பிட்டல் சுற்றிட்டு இருக்காங்க நிறையா. இவங்களை பார்க்கும்போது காலேஜ் விட்டு வந்தாங்க. பார்த்துட்டு கொஞ்சம் ஒர்க் இருக்குது பார்த்துட்டு நான் பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லி கூப்பிட்டு போனதுமே சொன்னாங்க இது வந்து என் ஃப்ரெண்டு இது மாதிரி பக்கத்துலாம் காலேஜில் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை இப்போ புரிஞ்சிடும் யாரு டிபெண்டா எப்படி இங்கே வந்து உட்காந்துருக்காங்கன்ட்டு. இல்ல மாமா ஒரு வார்த்தை கேளுங்க அந்த கதையை கேளுங்க. எது நானு கஷ்டப்பட்டா அவங்க மாமா அதுக்கு என்ன வார்த்தை பாருங்க. சொல்லுங்க. துருத்துருன்னா இந்த பிள்ளைங்க பிடிச்சிருவாளுங்க. அதேதான் இது கொஞ்சம் துருத்துருன்னு இருந்தா போதுமே இந்த பிள்ளைகளை பிடிச்சிருவாளுங்களே. ஏது
ஏன் துருன்னு இவர் ஒருத்தர் மட்டும் தானே இருந்தாருங்க. அவர் ஒரு கேஸ்ட் பேர் வச்சு சொன்னார் வச்சுக்கோங்க. அதான் இங்க சொல்றேன் அந்த மாதிரி சொன்னாரு. இப்ப இவங்களை பொறுத்தவரை அது கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருக்குல்ல, அதேதான் கட்டி வச்சுட்டோம்னா அது பாத்துக்கலாம், அது டிபெண்டா கூட்டும் போகலாம் அப்படின்ற ஒரு கற்பனைன்ற வேற மேம். அது ஐ டிடன்ட் மீன் தட். பட் சார் நீங்க என்ன மீன் பண்ணாலும் நீங்க பண்ணுங்க சார். எனக்கு தெரியும்ல சார், யாருக்கும் தெரிய வேண்டாம் சார். உண்மை என்னன்னு எனக்கு தெரியும்ல சார், நான் பாத்துக்கிறேன் சார். தட்ஸ் ஆல். அதுதான் ஓகேவா? அதே மாதிரி நல்லா இருந்த ராயனா ஆவரேஜா ஓன் சிஸ்டரே இப்படி வந்து கெடுத்துட்டாங்க. ரவீனாவோட வைஃப் தான் எனக்கு வந்தது. ஓன் சிஸ்டர் காட்டிலும் பிபி சிஸ்டர் வந்து ஜாக்லின் வந்து நிறைய அதுக்கு கிளாரிஃபை பண்ணி நிறைய ஹெல்ப் பண்ணாங்க ரயனுக்கு அப்படின்னு ஹெல்ப் பண்ணாங்க. ஏன் ஒரு அருண் வந்து கிடுதாங்க கிடக்குறாரு, அருணுக்கே வந்து ஜாக்லின் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து ராணோ ஃபேமிலி வந்து உன்னை வந்து லைக் பண்ணுது, நீ வந்து உடனே ஒரு அவசரத்துக்கு போய் நிக்கிற அப்படின்னு. ஆமா, கொயின்னு சவுண்டு கேட்குதா? அது மாதிரி தலை குளிச்சுட்டு வந்தால் எனக்கும் கேட்கும். டக்குன்னு இப்படி பண்ணிட்டு நீங்கள் ப்ரொசீட். இல்லை திடீர்னு அப்படியே போச்சு. இப்போ தான் என் தம்பி ஒருத்தவங்க கபிலன் அவன் ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தான். இந்த மாதிரி தான் ஏதோ ஐஸ்கிரீம் சாப்பிட்டு மழையில் நனைஞ்சிட்டு போனானா, காதில் கட்டு போட்டு வச்சுருக்காங்க. ஐயோ நான் என்னத்த சொல்கிறது, அந்த மாதிரி காதை மூடுங்க எல்லாம் தலைப்போட அடிச்சுக்கிறதுக்கான கருத்துன்னா நீங்கள் தெரியுதுன்னு வச்சுக்காங்களேன். ஸோ அப்போ என்னாச்சு, இவங்க வந்து கன்சோல் பண்ணுவாங்க அருணை. நீ வந்து இவ்வளோலாம் பண்ணியிருக்கணும் போது இவ்வளோ தெரிஞ்சிருக்குல்ல, நீ அந்த அளவுக்கு நல்லது பண்ணியிருக்க, கொஞ்சம் சில விஷயங்களுக்கு உனக்கு வந்து ஃபீட்பேக் வந்தனா அதை கவலைப்படாத அப்படின்வாங்க. அதே தான் வந்து ராணுவுக்கு அவங்க சொல்லுவாங்க. ராணுவ விஷயத்தையும் சொல்லுவாங்க. ஏன் இன்னைக்கு சவுண்ட் அம்மா சொன்னதுக்கு போனதுக்கப்புறம் சவுண்டே கூப்பிடும். என்ன எப்போ பார்த்தாலும் எங்கள் அம்மாவே வந்து உன்னை நீ தான் பெஸ்ட்டு, நீ தான் இது அப்படின்ட்டு அது அந்த விஷயத்தையும் கட் பண்ணிட்டாங்க. அதாவது ஒருவேளை வந்து சவுண்டு வந்து நாமினேஷன் இல்லைன்னா நாங்கள் ஜாக்லின் ஓட்டு போடுவோன்றாங்க அவங்க ஃபேமிலி எல்லாமே. அப்புறம் அவங்க அம்மா சொல்கிறாங்க சவுண்டு கூட வந்து ஜாக்லின் இந்த வரலையும் எனக்கு அவ்வளோ ஹாப்பிமா. எப்போ வந்து சவுண்டு விட்டு ஜாக்லின் விட்டு சவுண்டு வந்தாங்க அதுலேருந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்கன்னு வச்சுக்காங்களேன். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நிறைய இருக்கு. அதாவது நீங்கள் பணம் இருக்குதுன்றதுக்காக அங்கே உள்ளார வந்து பிள்ளைய தூக்கிட்டு வந்துரு போயிடு அப்படின்னு. சரி ஓகே சொல்லுங்க. ஓகேவா? ஸோ அதன் பிறகு யார் கமெண்ட்னா சித்தகத்தி பூக்களை பாட்டு போட சொன்னாங்க. அதுக்கு முன்ன வந்து என்னன்னா ராணா ஃபேமிலி செக்மெண்ட் வந்து லைக் அதை வந்து படிச்சுட்டேன் இலங்கேஷோடைய கமெண்ட்டை. என்னையா நான் பண்ண அது ஒரு இடத்துக்கு போகுது இளஞ்சோக்கி. ஓகே உல்லாசபரை சொல்லியிருந்தாரு. அதான் பிஆர் டீமு கேம் பிளான் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் இந்த கேம்ல வந்து வின் பண்ண வைக்கும். லைஃப்ல வின் பண்ண நேர்மை திறமை தான் வேணும். இந்த இடத்துல வந்து எல்லாத்தையும் வந்து வின் பண்ண வச்சிருவாங்க. லைஃப்ல வின் பண்ண அதேதான். அது வந்து பல்லிழிச்சு நின்றுன்னு வச்சுக்காங்களேன் அங்க போறதுக்கு அப்புறம். அதுதான் பன்னீர்செல்வம் அவர்களுடைய கமெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான கமெண்ட். உங்களோட டிஷர்ட் நல்லா இருக்கா. அதுக்கப்புறம் வந்து விடுதலை 2 ரிவ்யூ பார்த்தாராம். வந்து ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க சுதா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. ஓகேவா? சரவணன் அவர்களும் உங்களுடைய டிஷர்ட் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் முருகேஷ் அவர்கள் சொல்லியிருந்தாரு இந்த ராணுவ பவித்ரா திங்கி வந்து எப்படின்னா ரொம்ப எலாபரேட் ஆன் நேத்து லாஸ்ட் லைவ்ல வந்து நடந்தது. நவ் வந்து ஷீ இஸ் டெல்லிங் ஹிம் டு ஸ்டாப் இட் ஆல் பட் நாட் பீயிங் ப்ரிசைஸ் ஆர் ப்ரூட்டல். அவர் வந்து அதேதான் ஒரு ப்ரூட்டலாவோ ப்ரிசைஸாவோ அவங்க சொல்லல. அப்படியே சொன்னாலும் அவருக்கு புரியாது முருகேஷ். அவர் புரியாத மாதிரியே தான் நடிப்பாரு. அதேதான் அவரும் போட்டு மெயில் ஐடிக்கு வந்து நான் வந்து பதில் வந்து 2-3 நாள் கழிச்சு உங்களுக்கு ஐ மீன் 2 நாள்ல சொல்றேன் உங்களுக்கு. அவர் மெயில் போட்டுதான் நினைக்கிறேன் திங்க்ல. ஆமா முருகேஷ் தான் மெயில் பண்ணிருந்தாரு. அவருக்கு தெரியும். அவருக்கு அவர் 2 நாள் கழிச்சு அவர் சொல்றேன். அதுக்காக தான் சொல்லுங்க. அதன் பிறகு வந்து அவரும் என்ன சொல்லியிருந்தாருன்னா he keep telling others பவித்ரா தான் வந்து அப்செட் அபவுட் பட் ஐ எம் a காமெடி பீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. கண்ணிழந்த பிள்ளை காணும் உண்மை கண்ணீருக்கும் பேர்கள் கண்டதும் இல்லை ஊருக்கொரு வானமில்லையே இறைவா உன் படைப்பில் ஆளுக்கொரு ஜாதி இல்லையே அதுபோல் உயிர் பிறப்பில் உண்ணும் உணவும் நீரும் தினம் தந்த தெய்வமே உண்ணும் உணவும் நீர்
தீனம் தந்த தெய்வமே என்றும் உமக்கே நாம் நன்றி சொல்லுவோம். இந்த இடத்துல இந்த 8வது வரையிலையும் உதவி பெறும் நடுநிலைப் பள்ளி ராமகிருஷ்ணா நீங்க அதுல என்னன்னா இப்ப காலையில பிரேயர் என்னன்னா ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி இதுதான் பாட்டு. அப்புறம் கலைவல்லி தாயே கருணை செய்வாயே இந்த மாதிரி பாட்டு தான் அங்கே ஃபர்ஸ்ட் ப்ரேயர், ஸ்கூல் ப்ரேயர். அப்படியே சென்ட் ஜோசப் சென்ட் ஜோசப் திருப்பாப்புலியூர் பிரான்ச்சு. அதில் வந்து மாசற்ற மனம் பயில்வோம் மதித்துலங்க அதிநுட்ப கலை கொள்ளுவோம் இயேசுவின் தந்தையான ஜோசப்பின் பெயர் கொண்ட ஆசரு பள்ளியிலே தாசராய் நேசமுடன். இது வந்து சாங்கு. இன்னைக்கு தம்பி பாலா ஒரு மெசேஜ் அனுப்பிச்சுன்னா கிறிஸ்மஸ் விஷஸ்லாம் பண்ணி அதுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் சொன்னான். ஆனால் தமிழ்நாட்டில் தீபாவளி ஃபுல்லாக இந்து பண்டிகை எல்லாத்தையுமே செலிப்ரேட் பண்ணிட்டீங்க, அப்படியே ஓமானுக்கு நம்ம வீட்டுக்கு வந்தீங்க, ஈத்தையும் வந்து கொண்டாடிட்டீங்க, இப்போ அப்படியே முழுசா வந்து இங்கிலாந்துல இருந்துக்கிட்டு கிறிஸ்மஸையும் கொண்டாடிட்டீங்க, சூப்பர். அப்படின்னா அது இந்த இடத்துல இந்த பாட்டு பாடும்போது எனக்கு ஸ்கூல் ப்ரேயர்ஸ்லாம் எனக்கு ஞாபகம் வந்தது. ஓகே, ராதா ஆனந்தி இவங்க 2 பேரும் வந்திருந்தாங்க. கோபாலகிருஷ்ணன் அவர்களும் நிமாலினி வேந்தன். ஸோ உல்லாஸ் பறவை போட்ட கமெண்ட்டை படிச்சுட்டேன். ஓகே, சிவபாண்டியனார் அபிநயா தான் சொல்லியிருந்தாங்க. அது வந்து இதுன்னு சொல்லிட்டு டிஷர்ட் கம்பெனியோட பேர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது இப்போ இல்லை, நானும் அதை சொல்லி என்னன்றதை நான் தெரிஞ்சுக்கிறேன். நீங்களாம் கடைசி வரையும் தெரிஞ்ச மாதிரி நடிச்சிட்டு இருப்பீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடுங்க. இல்ல ஜாக்கி, நான் தான் உங்கள்கிட்ட கேட்டேன் ஏன் இப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு. அதுக்கு நீங்க எனக்கு ஒரு விளக்கம் கொடுத்தீங்க அன்னைக்கு, சாப்பிடவே முடியாத அளவுக்கு. அது எனக்கு ஞாபகம் இருக்கு. ஓகேவா? அதனால நீங்க கம்முன்னு. நீங்க அழுக்கு சட்டை போட்டாலும் அழகாய் தெரியுமா நலகனா ஜாக்கி. சிவபிரகாஷ், நீங்க வந்து அக்லி ஸ்வெட்டர்னு சொன்னீங்கல்ல. ஜோக்ஸ் அப்பார்ட், பை தி வே யுவர் டி-ஷர்ட் இஸ் நாட் அக்லி, இட்ஸ் கலர்ஃபுல் வித் லாட் ஆஃப் டிசைன்ஸ். Thank you. அண்ட் கிறிஸ்மஸ் ரைம் ஸ்வெட்டர்ஸ் அப்படித்தான் இருக்கும். அதுதான் எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. we have ugly dress code on last week of December. விஜயராகவன் சொல்லியிருந்தார். அவங்க ஆஃபீஸில் அப்படி இருக்கும் போல இருக்கு. அண்ட் உல்லாச பறவை அதான் கேட்டிருந்தாரு, சுத்தம் பண்ற இடத்துல என்னத்துக்கு எழுதணும். அரே அப்படியே போயிருச்சு. அமுதா விஜய் சொல்லியிருந்தாங்க, அன்ஷிதா ஃபேமிலி அப்ரிஷியேட்டட் ஜெஃப் அண்ட் விஷால் இஸ் நாட் ஃபேர். இஃப் தே ஆர் பிஹேவிங் குட் டு அன்ஷிதா அலோன் இட் இஸ் நாட் எனஃப். அவங்கள மற்ற கேர்ள்ஸையும் கன்சிடர் பண்ணணும் இல்லை அப்படின்னு. அப்படியெல்லாம் இருக்க மாட்டாங்கங்க. நான் நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கேன். இப்போ ஜாக்கி சொல்றாங்கல்ல, அடிச்சு உதச்சிருவார் எங்க அப்பா, முதல்ல என்னதான் வந்து திட்டுவாருன்னு. நான் நிறைய இடங்கள்ல பார்த்துருக்கேன். இப்போ நமக்கு நல்லாவே திறமை இருந்தா கூட எனக்கு தெரியல, ஓரளவுக்கு எனக்கு நல்லா பாட வரும். என்ன ஒரு நாள் எங்க அம்மா வந்து நல்லா பாடுறேன்னு சொன்னதே கிடையாது. எங்க அப்பாவும் சொன்னதே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு அப்பெல்லாம் வந்து எதுக்கு சும்மா எங்க அம்மா எல்லாம் என்ன கிண்டல் பண்ண, ஏண்டி அழற அப்படின்னுவாங்க கிண்டலா. சரிங்களா? அது வந்து நமக்கு உடனே ஓ நல்லா இல்ல போல இருக்கு அப்படிங்கிற மாதிரியே ரொம்ப யோசனையா இருக்கும். இல்ல, என் பொண்ணையும் அப்படிதான் நிறைய டிகிரேட் பண்ணுவாங்க. ஐ எம் நாட் மீனிங் தட். எனக்கு புரியல. யூ ஜஸ்ட் ஷேர் த தூக்கி அடிச்சிருவேன் பார்த்துக்கோங்க, நிஜமாலுமே சொல்றேன். முடிச்சு விட்டுறாதீங்க போங்க. அதேதான். அதனால சோ இல்ல, இதை நான் எதற்காக சொல்ல வரேன்னா, அப்ப இருந்த பேரண்டிங் வந்து வேற மாதிரி இருந்தது, ரொம்பவே வேற மாதிரி இருந்தது. நம்மள கொஞ்சிருப்பாங்களானே பார்த்தா நான் ரொம்ப யோசிச்சு பாக்குறேன், நம்மள கொஞ்சிருப்பாங்களோ எங்கேயாவது அப்படின்னு. இல்லவே இல்லை. அது நான் அப்புறம் திரும்பி சொன்னேன்னு வச்சுக்கோங்க, எங்க போய் நீங்க வந்து மூஞ்சி வச்சுப்பீங்க. முக்கு ஜோக்குன்னு சொல்ல முடியாது, கேட்டா இதுக்காக கம்பேர் பண்ணி எடுத்துன்னு வருவீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் ஸோ அந்த மாதிரி தான் இவங்க எல்லாருமே. அவங்க பிள்ளைய பார்த்துக்கிட்டா போதும், அவங்க பிள்ளை நல்லா இருக்கா. ஏங்க ராணவ வந்து நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். அவங்க அப்பா அம்மா என்ன சொன்னாங்க, ரொம்ப நல்லா விளையாடுற தம்பி, நீ அப்படியே பண்ணுப்பா. ஆனா அவங்க அப்பா வந்து ஒரு கட்டத்துல என்ன சொல்லிட்டாருன்னா, டே நீ லாயர்டா, ஏபிசின்னு பிரிச்சு வச்சு அதுக்கு பதில் சொல்லணும்டா அப்படின்ற மாதிரி. ஆமா, அது இன்னுமே சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. 29 வயசு பையனுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால அதெல்லாம் நீங்க அவ்வளோலாம் எதிர்பார்க்கவே முடியாதுன்னு சொல்றேன் நானு. ஸோ சிவா சாய் மதிவானன் வந்திருக்காரு. அண்ட் பத்மினி சொல்லியிருக்காங்க, சவுண்ட் பேரண்ட் வேர் டூ குட், தே வேர் வெரி கிளவர் அண்ட் ஃபோக்கஸ்ட் ஆன் ஹவு சவுண்ட் ஷுட் பிஹேவ் மோர் தென் ஷி வின்னிங் திஸ் கேம் வித் ராங் நேம். ஐ லைக் த அட்வைஸ் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபேமிலி கொடுத்த அட்வைஸ் எனக்கு பிடிச்சிருந்ததுன்னு பத்மினி சொன்னாங்க. உண்மை, அவங்க அப்படிதான் அந்த வந்து விஷயம். ஏதோ நினைவுகளா அந்த பாட்டை வந்து பவானி போட்டிருக்காங்க. ஏதோ
நினைவுகள் அவங்க பாட்டு தெரிஞ்சிச்சு பார்த்தீங்களா? அதுவே அவங்களுடைய அது அந்த பவானிக்கு கிடைச்ச வெற்றி ஆக்சுவலி. இது நாங்கள் அவங்க கேட்கவே இல்லை உங்ககிட்ட. ஓகேவா? சாத்திட்டு ஓகே நீங்கள் வந்து பண்ணலாம். தியாகராஜன் ஆனந்தன் வந்து மெரி கிறிஸ்மஸ் சொல்லியிருக்காரு. தியாகு தானே? ஆமாம் தியாகு தான், நம்ம தியாகு. இல்லை இல்லை, நேத்திலேருந்து ஒரு ஆளுங்க இந்த பாண்டோராவை வச்சுட்டு பண்ணுற அலப்பறை இருக்கு பாருங்க, என்னால் போட்டுருவேன். அதை ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு ஐ வில் ஜஸ்ட் இவங்க வந்து பிரேஸ்லெட் அதை மட்டும் போட்டு சாமை போட்டு ஃபோட்டோ எடுத்துருவோம். அப்பா இந்த பாக்ஸோட எடுக்கப்பா அப்படின்னு சொல்லி அது வேற என் சிஸ்டர் இல்லாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும்னு சொல்லி ரொம்ப தேங்க்யூ. யூ ஆக்சுவலி பொதுவா வந்து நான் வந்து இதில் போடுற கமெண்ட்டுக்கு பதில் சொல்ல மாட்டேன். இன்னைக்கு ஒரு கமெண்ட், அதாவது நம்மள யாராவது நீங்கள் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு கமெண்ட் போட்டிங்கன்னா உங்களை வந்து பிளாக் பண்ணுவேன், இல்லை அதை டெலீட் பண்ணுவேன். பிடிக்கல நீங்கள் போடுங்க, என்ன போடுங்க, நான் அதை பண்ணிவிடுவேன். சிலது வந்து நார்மலாக இருக்கும்போது அதை நான் விட்டுடுவேன். அதாவது விமர்சனங்களே இருக்கக்கூடாதுன்னு கிடையாது, விமர்சனங்கள் நியாயமாக இருக்கும் பட்சத்தில் அப்போ ஒருத்தர் வந்து அதை சிரிப்பானலாம் போட்டு ஒரு கமெண்ட் பார்த்தேன். சொந்தமாக எதுவுமே நீ வாங்குறது இல்லை, எல்லாமே உனக்கு ஓசிலே கிடைக்குது இல்லைன்ற ஒரு கமெண்ட் வந்து. உண்மையிலே இந்த விமர்சனங்கள் பொதுவாக வரும்னு வச்சுக்கோங்களேன். நான் யூடியூப் ஆரம்பிச்சு 10 வருஷம் ஆகுது. 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு யூடியூப் யூஎஸ்காரனுடைய யூடியூப் அவன் வந்ததுமே என்ன பண்ணுவான்னா பொருளாக எடுத்து அடிக்கிட்டே இருப்பான். அடிக்கிட்டே இருப்பான். அவன் இது இவங்க அனுப்பிச்சாங்க அவங்க அனுப்பிச்சாங்க சொல்லிட்டே இருப்பான். இது எப்படி சாத்தியம், எப்படி இதுன்னா அது இப்போ கொஞ்சம் 10 வருஷம் கழிச்சு இது நடக்குது. நிறைய பேருக்கு அது வந்து காண்டாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ காண்டாகிறது பிரச்சனை இல்லை, அதை வந்து நம்ம என்ன சொன்னால் நீங்கள் வந்து ட்ரிகர் ஆவீங்க அப்படின்றதுக்காக இருக்குது. பொதுவாக நான் வந்து அதை நான் எல்லாத்தையுமே வெளிப்படையாக எழுதுவேன். இப்போ இந்த இது கூட ஒரு பொண்ணு அனுப்பிச்சிருந்தா, அதை பற்றி எழுதணும். ஏங்க இதை பற்றி எழுதுறது இல்லை, அதில் வந்த வார்த்தைகள்லாம் அவங்க அப்பாவுக்கு ஏற்ற மாதிரியே இருந்துதான். இவங்க லெஜெண்டா, ஐயோ அப்பா உனக்காகவே பண்ண வேர்ட்ஸ் பாரு அப்படின்னாங்க. அது மாதிரி ஆட்களை நம்ம சம்பாதிச்சிருக்கோம், அவங்க அதை நம்மளுக்கு பண்றாங்க. ரைட்டு. அப்போ வந்து எனக்கு டக்குன்னு அவங்க என்னன்னா எல்லாம் ஃப்ரீ தானே அப்படின்னும் போது நான் ஃபர்ஸ்ட் ஒரு கமெண்ட் போட அப்புறம் டெலிட் பண்ணிட்டேன். ஒன்ன கூட என்ன வந்து ஒன்னு வேண்டி தவமு இருந்தா பார்த்தாங்க, நீயே ஃப்ரீயா தான் பிறந்த அப்படின்னு ஃபர்ஸ்ட் போட்டேன். அப்புறம் எதுக்கு இதுக்கு சரி செம்ம பதில் சொல்லிட்டு அதை விட்டுடுவோம் அப்படின்ற ஒரு விஷயம் அதுக்கு இருக்கு. கதை என்னன்னா, ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார்ல, என்னது உரக்கூத்துறதுக்கு மோர் கட்ட வாங்கினா கூட ஜாக்கி அதை பத்தி சொல்லுவாப்புல அப்படின்ட்டு. அதுதான் நான் அதுல இன்னொரு ஒரு காரணம் இருக்கு. நெருங்கிய சொந்தம் நல்லா. அப்ப நான் இவங்க எல்லாமே ஓசுதானன்னு ஒருத்தவங்க சொன்னாங்க இல்லையா, அதுக்கான உழைப்பு இல்லாம அதற்கான விஷயங்கள் இல்லாம இன்னைக்கு எத்தனை பேருமே வந்து நீ என்ன நிறைய இடத்துல மாத்திருக்க, நான் இந்த இடத்துல இருக்கும்போது நீ வந்து சரி பண்ணியிருக்கான்னு இவ்வளவு விஷயங்கள் நம்ம சொல்லும் போது அதுல வந்து படிப்பினைகளோட நிறைய விஷயங்கள் அங்கே போய் சேருதுன்றதுனாலதான் இதெல்லாமே சாத்தியங்கள். அதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் நம்ம செய்யறோம். ரைட். அப்ப அதுல என்ன விஷயம்னா, ஒன்னால ஒரு ஹூக்கு வாங்கின்னு வர சொல்ல, ஒன்னால ஒரு ஃப்ரீயா போய் ஹூக்கு வாங்க, ஒரு பெருசால ஒரு ஹூக்கு ஒரு கடையில வாங்கிடலாம் நீ, அவ்வளவுதான். அதுதான் மேட்ரு. ஆனா எனக்கான அன்பு தெரிவிக்கிறதுக்கு எவ்வளோ பேருக்கு நிறைய பேர் இருக்காங்க, அதுக்கு அவ்வளோ உழைப்புகள் இருக்கு, அதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இது ஒண்ணு. அப்ப இது ஏன் வந்து தொடர்ந்து இதை எழுதுறதுன்றது, எங்க அம்மா வந்து நல்ல விஷயங்கள் நடக்கிறப்ப அதை பாராட்டுறதுல இருந்து நிறைய விஷயங்கள் வந்து எங்க அம்மா கிட்ட இருந்து வந்த விஷயங்கள். அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அது ஏன் இன்னொன்னு காரணம் இருக்குல்ல, அடிப்படையான ஒரு காரணம், ஒரு க்ளோஸ் ரிலேஷன். அதுல வந்து எங்க அம்மா படிச்சவங்கன்றதுனாலே அவங்களுக்கு எங்க அம்மாவை பிடிக்காது. எங்க அம்மா பியூசி, அவங்களுக்கு எழுத படிக்கவே தெரியாது, ஆனா நீட்டா ட்ரெஸ் பண்ணிக்கிறது போறதுக்கிறது எல்லாமே பக்காவா இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி படிச்சவங்க மாதிரியே அவங்க ட்ரெஸ் பண்ணுவாங்க, ஆனா எழுத படிக்கவே தெரியாது. ஆனா எங்க அம்மா பியூசி. அந்த பொறாமை, அதனுடைய வெளிப்பாடுகள், அதை பத்தி அவன் பிரச்சனை இல்லை. பட் ஆனா ஒன்றும் இல்லை, எல்லாரும் விளையாட்டு வரும்போது தண்ணி கேட்கும்போது அவங்க பசங்களுக்கு வந்து உள்ளார பைப்பில் பிடிச்சி வச்சு தண்ணியை கொடுக்குறாங்க. அதாவது நல்ல தண்ணி. எனக்கு வந்து இந்த பைப்பு அடிச்சுங்கன்னா தண்ணி குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா காரில் அடிக்கும், இரும்பு நாத்தம் சொல்லுவோம். தண்ணி வந்து அடிச்சு குடி அப்படின்னாங்க. என் மனசில் அது ஆழமான ஒரு, எனக்கு தெரிஞ்சு இது இவங்ககிட்டே சொல்லியிருப்பேன் தெரியல, சொல்லியிருப்பேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் அப்பெல்லாம் பேசும்போது அதெல்லாம் அவங்ககிட்ட அப்போ வந்து என்னன்னா, எஸ் அன்னையிலேருந்து இன்னைய வரலையும் இதெல்லாம் இப்போ எல்லாருமே அவங்க சைடில் அவங்க பசங்கள் வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்க. அதை அவங்க எப்படி இருந்தாலும் படிப்பாங்கன்னு எனக்கு தெரியும். அது அவங்களுக்காக எழுதுறது தான். இதே இந்த வாழ்ந்து காட்டுதலை விட பழி தீர்த்தல் வேறு எதுவும் இல்லைன்றது எனக்கு நான் ஆழமாக நம்புறேன். நான் அந்த வகையில் அதை தொடர்ந்து அதை எழுதுறதுக்கான மிக முக்கிய காரணங்களும் இதுவும்
ஒரு காரணம், ஒன் ஆஃப் த ரீசன். அப்புறம் இன்னொன்று நம்மளுக்கு செய்யறத சொல்றதுல இருந்து அதை பகிர்ந்துக்கிறதுல இருந்து அது இன்னொரு காரணம், இது அடிப்படையான காரணம் இதுவும் கூட. கண்டிப்பா அதுதான். ஓகே, ஸோ அப்படி போயிடலாங்களா? 43 நிமிடங்கள் ஆகுது. ஸோ இலங்கேஷ் வந்து பிரியாணி வித் டோஸ்டா சியர்ஸ் சொல்லியிருக்காரு, உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரா. பத்மினி சொல்லியிருக்காங்க சுதா மாம், ஓ மேம், ஓகே மாமான்ற மாதிரி. நானும் அப்படிதான் படிச்சேன். ஓ சுதா எப்படி மாமாவானா அப்படின்ட்டு. ஓகே, சுதா மேம் மோர் தென் ஜாக்கி சார் ஐ லைக். ஓகே, என்னோட வாய்ஸ் அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் பாடும்பொழுது. இந்த லைவ் வந்து நான் ரொம்ப வந்து ஹாப்பனிங்கா வச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாரி ஜாக்கி, டோன்ட் ஃபீல் பேடா, உங்களுக்கு வேற சொல்லிட்டல அப்புறம் என்ன போ, அவ்வளவுதான் ஃபீலிங்ஸ். ஓகே, கோச்சுக்கோங்க. ராணவ் அப்பா சொன்னாரா நயன்தாராவை விட ஜாக் நல்லா கமெண்டாவே போட்டுருந்தோமே, நயன்தாராவை விட எங்களுக்கு ஜாக்லினா தான் பிடிக்கும் அப்படின்னு சாந்தகுமாரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் போல்டா வந்து லாஸ்ட் 45 மினிட்ஸ்க்கு முன்னாடி சௌந்தர்யா வந்து சொன்னாங்களாம், அதாவது எப்படி வந்து இனிஷியல் டேஸ்ல வந்து அபியூஸ் ஆனாங்க ஆடியன்ஸ் சொல்லிருக்காரு. அத வந்து நம்ம அந்த இது பாப்போம், பேசுவோம், பார்க்கணும். பத்மினி வந்து சொல்லியிருக்காங்க, மேபி ராயன் ஃபாதர் வந்து கேவ் ஹிண்ட் டு நாமினேட் ஜாக்லின் பை சேயிங் தூக்கிட்டு வீட்டுக்கு, அப்படி அந்த அர்த்தத்துல கூட வந்து ஜாக்லினை நாமினேட் பண்ணுங்கிற அர்த்தத்துல கூட வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ராணவ வந்து அது மாறி இருந்தது. ஓகேவா, பட் பாவம் தட் மக்கு லாயர் மே நாட் கெட் தட் ஹிண்ட் அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்க. ஓகே, கிங் ஆஃப் ஃபேக்ட் வந்தாச்சு. அண்ட் லைக் அலர்ட், எல்லாருமே லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க. அதான் நம்மளோட சேனலோட ஃபர்ஸ்ட் கோல்டன் ரூல். செகண்ட் ஒன் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும், ஷேர் பண்ணணும். அண்ட் தேர்டு கோல்டன் ரூல் இஸ் ஆட்ஸ் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சந்தகத்தி பூக்களே சுத்தி வர பாக்குதே, அத்திமர தோப்பிலே ஒத்திகைய கேக்குதே, அத்த மகனே சொத்து சுகம் யாவும் நீதான் ஹோய், சித்தகத்தி பூக்களே சுத்தி வர பாக்குதே, அத்திமர தோப்பிலே ஒத்திகைய கேக்குரே. தேங்க்யூ, நன்றிகள். ஓகே, அதுக்கு பிறகு சௌமியா நவீன் வந்தாச்சு. இருக்கிறது இன்னும் ஒரு 4 கமெண்ட் அப்படியே படிச்சா நம்ம இது பண்ணலாம். ஓகேவா, ராணவ் டேட பாக்குறப்ப விடிவி கணேஷ் மாதிரி இருந்ததான் பிரேம் கோகுலுக்கு. அண்ட் சாய் மாதவன்லாம் லைக் பண்ணியாச்சுன்னு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாரு, குட். அஸ்வினி மோகன் சொல்லியிருக்காங்க, இக்னோர் நெகட்டிவிட்டி, கிஃப்ட்ஸ் ஆர் லைக் டோக்கன் ஆஃப் லவ் அண்ட் கிராட்டிடியூட் டுவர்ட்ஸ் யுவர் ஒர்க். தேங்க்யூ, அது எனக்கு புரியுது. ஆனா அது வந்து ஒரு பதிலா சொல்லணும் அப்படின்றதுக்காக தான். பொதுவாக அதுக்கெல்லாம் நான் இதை விடலாம் மிக மோசமாக இப்போ நான் வந்து டிபெண்ட் ஒரு காமெடிக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு தெரியும், நான் வந்து விரலை வச்சா கடிக்காத குழந்தைலாம் கிடையாது. எல்லாம் தெரிஞ்சு தான் வந்திருக்கோம், போயிருக்கோம், நிறைய கஷ்டங்கள் இருக்குது. ஒரு டோட்டலாகவே மாறின ஒரு வாழ்க்கையில் வந்திருக்கிறேன். அதெல்லாம் எனக்கு புரியுது, பேசுகிறோம். ஆனால் இது எனக்கு ஹர்ட் ஆகுது ஜாக்கின்னு ஒரு வார்த்தை அவங்க சொன்னா, அதுக்கப்புறம் அந்த வார்த்தை என் வாயிலிருந்து வரவே வராது. அதுதான் எங்களுக்குள்ள இருக்கிற புரிதல். இன்னும் கூட சொல்லணும்னா கூட நான் கூட நிறைய நக்கலா பேசியிருக்கேன், அவங்க அப்படி பேசுனதே கிடையாது. முதல் தடவை ஆமாண்டா டால்டான்னு முந்தா நாள் சொன்னாங்க, அது ஐ நெவர் ஃபர்கெட். ஓகே, அதையும் இந்த இடத்துல நான் சொல்றேன். இதுதான், நான் கூட அவங்க நிறைய ஹர்ட் பண்ணியிருக்கேன், அவங்க என்ன ஹர்ட் பண்ணதே கிடையாது. அவங்களுடைய அதிகபட்ச கோவமே வந்து சரி அதெல்லாம் நம்ம இங்க எதுக்கு என்ன சொல்லிக்கிட்டு. ஆனா முதல் தடவை ஆமாண்டா டால்டா அப்படின்றத சொன்னாங்கன்றதை இங்க பதிவு பண்றேன் நான். அதுதான், அதனால எனக்கு அதெல்லாம் புரியுது, புரியாமலாம் இல்லை. நீ வந்து இன்னொன்னு ரொம்ப மோசமா வந்து நம்மளை வந்து சொல்லும்போது, அவங்களாலதான் நீ வந்து இங்கெல்லாம் நிக்கிற, அவங்களாலதான் நீ எங்க ரிலேஷன்ல அதை நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அவங்க இல்லைன்னா நீலாம் எங்கே அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருப்பாங்க. ஆனால் நான் ஒரே ஒரு விஷயம் தான், அது வந்து என் ஒய்ஃபுக்கு தெரியும் என்னை பற்றி, என்னுடைய திறமை என்ன, எனக்கான ஆட்கள் யார் யார் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சொல்கிறது, ஜாக்கி இது வந்து எனக்கான ஆட்களே கிடையாது, இதெல்லாம் உனக்கான ஆட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அவங்க வந்து நாங்கள் 2 பேரும் நிறைய பேசுவோம். ஓகே, அப்போ நாங்கள் நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்து கொள்ளும் போது இந்த மாதிரியாக அந்த கோர் பாயிண்ட் டச் பண்ணுற மாதிரியான விஷயமா பேசுறதெல்லாம் இருக்குது. இப்போ இந்த கமெண்ட் மூலமாக நம்ம சில விஷயங்களை சொல்லணுன்றதுக்காகவும் ஏன் நான் அதை சொல்கிறேன் அப்படின்றதுக்காகமான ஒரு பதிவாக தான் இதை நான் வந்து பார்க்குறேன். மற்றபடி ஆயினும் ஏன்னா 10 வருஷமாக நம்ம இந்த ஃபீல்டில் இருக்கிறோம், எவ்வளோ கமெண்ட் வந்திருக்கும், என்ன மாதிரி த்ரெட்டனிங் கால்ஸு, என்ன மாதிரியான விஷயங்கள், சரிக்கடிச்சு விழுந்தால் சிரிக்கிறதுக்குலேருந்து சந்தோஷப்படுறதுலேருந்து எவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கிறாங்க. ஸோ அதுதான் இந்த இடத்துல சொல்ல வேண்டியதாக இருந்தது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து 48 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம செகண்ட் பார்ட் போயிடலாமா? போயிடலாம்.
ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யார் ஃபேமிலியிலே இருக்கிறோம் இன்னும் இப்போவே வந்து நம்ம சவுண்டோட ஃபேமிலியே சவுண்ட் ஃபேமிலி முடிச்சதோட இருக்கும். அதன் பிறகு வந்து அவங்களும் ஜாக்லினும் பேசுறது, அதன் பிறகுதான் மீதி 3 சரி ஃபேமிலி. போகலாம், இதை டக்குன்னு முடிச்சலாம். ஓகேங்களா? ரைட், ஓகே. எங்களை சப்போர்ட் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்பிளே இருக்கிற டீட்டெயில்ஸோட எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கேட்டகரியில் சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு என்ன, மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி கூறிவிடுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.